காரைக்காலில் தம்பி பண்ணியிருக்காப்புல. அந்த தம்பி தான் லாரி ஓட்டுறாப்புல. அவர் என்னால் இன்னும் ரீச் பண்ணவே முடியல. நான் 2-3 நம்பர் வாங்கி நான் ஃபோன் அடிச்சிட்டேன். அவரை கண்டிப்பாக நான் பார்க்கணும். சிவாங்கி என்னைக்கு அண்ணன் கூப்பிட்டாலோ அண்ணாயில இருந்து யார் பண்ணுவேன் அண்ணே அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா சரி வருத்தத்தை தாண்டி அது ஒரு லவ் தான். நம்ம யாருன்னே தெரியாமல் இருந்தோம், நமக்கு ஒரு லவ் கிடைக்குதுல்ல. நான் உயிரை வச்சிருவாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நிறைய பேர் கம்மன் அண்ணா உங்களுக்கு சிவாங்கி மாதிரி இருக்கும் ஆட்டோல உங்க போட்டோ வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட நீங்க சொல்லி எதிர்பார்த்து வராம ஒரு அன்கண்டிஷனலா அப்படியே கொட்டுறாங்க. நிறைய பேர் தருமபுரியில் சூர்யான்னு ஒரு தம்பி என் ஃபோட்டோ வரைஞ்சி கையில் பச்சை கொடுக்குறேன். தாம்பரத்தில் ஆல்பர்ட்னு ஒரு தம்பி பண்ணியிருக்காப்புல. காரைக்காலில் தம்பி பண்ணியிருக்காப்புல. அந்த தம்பி தான் லாரி ஓட்டுறாப்புல. அவர் என்னால் இன்னும் ரீச் பண்ணவே முடியல. நான் 2-3 நம்பர் வாங்கி நான் ஃபோன் அடிச்சிட்டேன். எல்லாமே நாட்ரேஜில் போகுது. அவர் கண்டிப்பாக சரி நீ கேட்டதுனால அது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த தம்பி இவ்வளோ தூரம் நமக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல. அவரை என்னால் பார்க்க முடியல. ஏன்னா யார் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அவரை கண்டிப்பாக நான் பார்க்கணும். இந்த ஃபோட்டோவை காட்டுறேன், இதை போடுங்க. ஆமாம் அந்த தம்பியை நான் பார்த்து எங்கே இருந்தாலும் அவர் பேர் என்ன அதுதான் தாங்க பேர் தெரியல. ஃபாசிர் விஜய் ஏதோ இது இருக்குது. அவர் செஸ்ட்டில் பச்சை குத்தி வச்சுருக்காரு. எஸ் கேகே நகர் தான் என் ஆஃபீஸ் இருக்குது. எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க கேகே நகரில் வந்துட்டு புகழன் ஆஃபீஸுங்கன்னு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து கேள்விச்சிடும். உன்னை நான் பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணுறது நம்ம மேலே அவ்வளோ ஒரு லவ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? நான் என்ன பண்ணிட்டேன் அவங்களுக்கு? அந்த கேள்வி நிறைய ஓடும்ல. நம்ம என்ன பண்ணோம்? நான் காசு பணம் கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு ஷோவில் நான் ஒரு அவங்கள ரசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணேன். அது எந்த அளவுக்கு அவன் ஹார்ட்டில் போய் உட்காந்துருந்தா பச்சை குத்துற அளவுக்கு வரும். பச்சை குத்துனா வலிக்குன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த வலி தாண்டி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் தான் இந்த கானாப்பீனா அப்படின்ற ஒரு சாங் அப்படின்னு. ஸோ எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க? கிரண் அந்த டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு விஜய் கிரண் சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி ஒரு சாங் பண்ண போகிறேன், ஆல்பம் பண்ண போகிறேன். ப்ரொடியூசர் வந்து பெங்களூரில் இருக்கார், என்னை வர சொல்லியிருக்காரு. சூப்பர் வாழ்த்துக்கள் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே போய்ட்டு எல்லாம் ஓகே சூப்பர் தேங்க்யூ. நான் சரி போஸ்ட் எதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்காக கேட்குற போல பார்த்தா அதில் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஓ என்ன திடீர்னு வந்து டான்ஸ் நான் என்னைக்கு ஆடி நீ பார்த்துருக்கேன்? எதில் பார்த்துருக்கேன்? கோமாளியில் ஆடுவீங்க, கலக்க போகுது யாரு? ஓ அதெல்லாம் டான்ஸ் நினச்சிட்டு இருக்கியா? சூப்பர். அந்த மாதிரி தான் அவங்கள நினச்சி என்னை கூப்பிட்டாங்க. சரி அங்கே போனது. அப்புறம் சரண் சொல்லிட்டு கொரியோகிராஃபர் வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணி அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னா உங்களால் முடியும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ண வச்சார். முதல் நாள் ரிகர்சல், மறுநாள் டான்ஸு. ஒரு நாள் தான் இங்கேருந்து போனோன்னு ரிகர்சல் ஃபுல்லாக ரிகர்சல் பண்ணால் மறுநாள் காலையில் எழுஞ்சிக்கிற 2 காலும் கிராம்பு ஏஞ்சி நடக்க 2 பேர் பிடிச்சிருந்தான் போனாங்க. ஐயோ முடிஞ்சு போச்சு. சரி அப்படியே பேசினா இல்லை கேன்சல் பண்ணிடலாமா நம்ம அதுக்கப்புறம் ஷூட் இன்னொரு நாள் அவருக்கு காலில் ரெடியான பிசியை வச்சு ரெடி பண்ணேன். பார்த்தா அப்போ ஃபுல்லாக செட்டுக்கிட்ட எல்லாம் போட்டிருக்கு. பசங்களாக 40-50 பசங்க நிற்கிறானுங்க. இந்த குழந்தைங்களாம் பின்னாடி இருக்காங்க. இவனுங்க எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. சரி ஓகே இல்லை நம்மளால எல்லாம் இதாகிடும்னு அந்த வழியில் உட்காந்து இது பண்ண முடியாது. சரி முகத்தில் மட்டும் வழியை காட்டாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூக்கிட்டு போய் காலனில் உட்கார வச்சாங்க.